ஹலோ மக்களே! இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து நம்ம ரோபோ சங்கர் அண்ணா வந்து இறந்துட்டாங்க. அண்ணாவோட டெத்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஸ்டார்ட் டூ த எண்ட் வந்து சில பேர் வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டுருக்காங்க. அ ரொம்ப தப்பா இருக்கு நெறைய விஷயம். நெறைய ஜட்ஜ் பண்றாங்க. லைக் அவங்க ஃபேமிலிய வந்து இன்னும் இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அத பத்தி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது பார்த்தீங்கன்னா, அவரு டெத்து அ நியூஸு வந்ததுலேருந்தே நெறைய பிரச்சனை. அதாவது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு க்ளோஸ் அவரு. ஸோ, எங்களுக்கு அந்த நியூஸ் வந்து வந்துச்சுன்னா, நாங்க ஆரம்பத்துலேருந்தே என்னன்னா, இது ஃபேக் நியூஸ் அப்டின்னு தான் நாங்க நம்பின்னு இருந்தோம். ஏன்னா, எங்களால ஏத்துக்க முடியாது. அ அவரு எப்படிப்பட்டவர்ன்னு தனியா நான் ஏதாவது சொல்றேன். இதுல சொல்ல இப்ப வரைக்குமே ஆ. எங்களால அதுலருந்து இன்னும் எங்களாலேயே வெளில வர முடியல. ஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது அவங்க இந்திரஜா அண்ட் அக்கா அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? எங்களாலேயே லைக் அதுலருந்து வெளில வர முடியல. அம் ஸோ, அதான் சொன்னேன். க்ளோஸா இருக்கவங்களுக்கே அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்களாலயே ஏத்துக்க முடியலன்னும்போது, ஃபேமிலில இருக்கிறவங்க அது எப்படின்ட்டு அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணுவாங்க இந்த விஷயத்தன்னு தெரியல. ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, அவரு இறந்த நியூஸே எப்படி வந்ததுன்னா, எங்களுக்கு நாங்க நம்பல. நாங்க ஒருத்தருக்கு எங்க டீமுக்குள்ளேயே கேபிஐ டீமா இருக்கட்டும், அண்ட் மீடியா பீப்பிளா இருக்கட்டும், நாங்க மாறி மாறி கால் பண்ணி, "இது என்ன நியூஸ்? இது கன்ஃபார்மா? என்ன இது? உண்மையா? உண்மையா?" இதே தான் ஒருத்தங்க சொன்னாலும், இன்னும் ஒரு 2 பேர்கிட்ட நாங்க கேட்டு கன்ஃபார்ம் பண்ற இதுவெல்லாம் பண்ணோம். எங்களால நம்ப முடியல இத. ஏத்துக்க முடியல இந்த விஷயத்த. இப்படி போயின்னு இருந்தது. அதுக்குள்ள பார்த்தா யூடியூப் சேனல்ல நியூஸ அந்த இதுவும் அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த சாவு எப்படி, எதனால, எப்படி, என்ன நல்லா தானே இருந்தாரு. திடீர்னு இப்படி அப்படின்னா ஆயிட்டாரு. ஓகே அதெல்லாம் ஓகே. பட் என்னன்னா, நான் பார்த்த ஒரு விஷயம் சொல்றேன். நான் நிஜமா என் கண்ணால பார்த்தேன். லைக் இது வந்து இன்னொருத்தவங்க சொல்லியோ, இன்னொரு மீம்ல பார்த்தோ நான் சொல்லல. ஆம்புலன்ஸ்லேருந்து அண்ணாவ ஏத்திக்கிட்டு வராங்க. அப்போ அக்கா எதிர்ச்சியா ஃபோன் எதுக்கோ பார்த்தாங்க. மேபி அவங்க நெறைய கால்ஸ் ரிசீவ் பண்ணலாம் இல்லையா? ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்ல. அவங்க எதுக்கோ ஃபோன் பார்த்துருக்கலாம். அதுக்கு கீழ வந்து கமெண்ட் பண்றாங்க. ஆ அவங்க ஒய்ஃப் வந்து ஃபோன் பார்க்குறாங்க. அந்த ஃபோன வந்து செக் பண்ணுங்க. சம்திங் ராங்கா இருக்கு. அவங்க டெத்துக்கும் அண்ணா டெத்துக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் வந்து ஏதோ சம்மந்தம் இருக்கு போல. அப்படிலாம் கமெண்ட் பண்றாங்க. அவங்க ஃபோன எதுக்கு வேணா பார்த்துருக்கலாம். அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் கிடையாதா? அவங்க கால் பண்ண மாட்டாங்களா? என்ன ஏதுன்னு? சில பேர் நியூஸ் பார்த்துட்டு கால் பண்ணலாம். சில பேர் என்ன ஆச்சு? ஏதாச்சுன்னு கேட்கறதுக்கு கால் பண்ணலாம். ஒரு ஃபோன பார்க்கறது கூட தப்புனா எப்படிங்க? அதுலருந்து எண்ட் வரைக்கும் அக்கா டான்ஸ் பண்ணது வரைக்கும் தப்புன்ட்டு சில பேர் வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது டான்ஸ் ஆடுறது ஒரு தப்பான்னு எனக்கு தெரியல. அ அந்த டான்ஸ் ஆடுனத பத்தி பேசுறவங்களுக்கு முழுசா என்ன விஷயம்னு தெரியாது. ஆக்சுவலா அக்கா ஒரு ஸ்டேஜ் டான்ஸரு. அ அண்ணாவுமே அண்ணன் ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஷோ பெர்ஃபார்மர். ம். அங்க போய் பார்த்து அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது, அவங்களோட அந்த இறுதி அஞ்சலி அப்படின்ற ஒண்ணு, ஸோ அவங்களோட அவங்க லவ்வோட வந்து அவங்க லவ்வோட வெளிப்பாடு. வெளிப்பாடு தான் அந்த டான்ஸ். அது வந்து தப்பா எடுத்துக்கினா எப்படி தப்பா பேசுறாங்கன்னு தெரியல. அது எப்படின்னா, இப்ப ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தர் இறந்து போறாருன்னா, ஸ்டூடண்ட்ஸ் அங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னா, மாஸ்டர் செத்துட்டாருன்னு சந்தோஷத்துல ஆடுறதில்ல. ம். அவங்களோட பெயின அவங்களால எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது தெரியாம அவங்க கிட்ட இருக்கிற ஒண்ண தான் இது பண்ணுவாங்க. அது தப்புலாம் ரொம்ப இதுவா இருக்குது அந்த விஷயமே தப்பா இருக்குது. பேசுற விஷயம் ஈஸியா பேசிர்றாங்க. அந்த பேசுறது எவ்வளோ கஷ்டப்படுத்தும்ன்றது தெரியல. நாங்கலாம் மேபி அங்க சாவுல தான் இருந்தேன் நானு. நைட்லருந்து நான் காலைல வரைக்கும் இருந்தேன். எனக்கு தெரியும் அங்க என்ன நடந்துச்சு, நைட்ல ஏதாச்சு. இருந்து முடிஞ்சு சுடுகாடு போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்குமே அங்க தான் இருந்தாங்க. இருந்தோம். ஸோ எனக்கு தெரியும். எனக்குமே என்னன்னா டான்ஸ் ஆடணுன்ற ஒரு இதுவுல இருந்தேன் நானு. ஏன் டான்ஸ் ஆடணும் அண்ட் வந்து அண்ணாக்காக கூத்து டெடிகேட் பண்ணணும். இந்த சரியா, ஐடியாஸ்லாம் நான் வச்சிருந்தாங்க. வந்து கு கூத்து ஆர்டிஸ்ட்டுங்க கிட்ட கேட்டு நான் ரெகுலரா கூத்து கெட்டப்லாம் போறனால, அண்ணனுக்காக நான் கூத்து வேஷம் போட்டு அங்க மேபி போனோம். அந்த மாரி விஷயம்லாம் வேற நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு சில விஷயம் எங்களுக்கா அப்படியே ஒரு மாரி போனனால எங்களால பண்ண முடியல சிலதெல்லாம். அ அப்படி போனனால எனக்கு அங்க ஆடுனம்போது என்னன்னா, அவங்க ஆடுறது ஓகே. எவ்வளோ பெயின மறைச்சுன்னு ஆடுறாங்கன்றது யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாரி ஒருத்தங்கள பேசுறது ரொம்ப தப்பு. எ அது மட்டும் இல்ல. ஆமா. எல்லாரும் ரொம்ப ஈஸியா பேசிடுறீங்க. ஈஸியா ஜட்ஜ் பண்றீங்க. ஆக்சுவலி நம்ம யார் அவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு? சொல்லுங்க. அவங்க தான் அத சூஸ் பண்ணணும். அண்ணாக்கு எப்படி செண்ட் ஆஃப் பண்ணணும், எப்படி குட் பை சொல்லணும், அத அவங்க தான் சூஸ் பண்ணணும். அவங்க அழுவுறாங்களோ, டான்ஸ் ஆடுறாங்களோ, பாட்டு பாடுறாங்களோ, அத அவங்க தான் சூஸ் பண்ணணும். நம்ம வந்து அத ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ரொம்ப அழுதா ஓவர் ரியாக்ட்
பண்றீங்கன்னு சொல்லிடுறீங்க. இல்ல அழல அப்படின்னா, இவங்க என்ன இப்படி கல்லு மாரி இருக்காங்க, இவங்க மேல சந்தேகமா இருக்குன்னு பேசிடுறீங்க. நெறைய கமெண்ட்ஸ் பார்க்குறேன். இந்த மாரி ரொம்ப பேடா, வொர்ஸ்ட்டா நெறைய கமெண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ தப்புங்க. தயவு செஞ்சு இந்த தப்ப பண்ணாதீங்க. அவங்க கூட நாங்க இருந்து நாங்க பார்க்குறோம். உங்களுக்கு வெளியில எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. கூட இருக்கிறதுனால சொல்றோம். அந்த மாரி பண்ணாதீங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பெரிய இழப்பு. நெறைய பேர் வந்து வெளி ஆளுங்களே எங்களுக்கு கால் பண்ணி பிகாஸ் அண்ணா ரோபோ அண்ணா வந்து லாஸ்ட்டா சித்துவோட பர்த்டேல தான் வந்து நான் எல்லாருமே பார்த்துருக்காங்க சில பேர் மீடியா ஃப்ரெண்ட்ஸு. ஆம். எனக்கு ஒரு மாரி ஆகுது. சித்துவோட பர்த்டேல தான் பார்த்துருக்காங்க. எல்லாருமே எங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. நல்லா தானே இருந்தாரு அப்டின்ட்டு. அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்க அப்டின்னா, எங்க வீட்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து இறந்துட்டா மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. எங்களால வெளில வர முடியல அப்டின்ட்டு வெளி ஆளுங்க சொன்னாங்க. அப்போ ஃபேமிலி ஆளுங்க அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ஈஸியா நம்ம வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறோம். ஈஸியா நம்ம வந்து சொல்லிட்டு போயிடுறோம். ஸோ அத பார்த்து அவங்க இன்னும் ஹர்ட் ஆவுறாங்க. ஸோ அத தப்பா பண்ணாதீங்க. அண்ட் வந்து அக்காக்கு, அவங்க பொண்ணுக்கு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. எப்படி வந்து என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஸோ யாரும் அந்த தப்ப பண்ணாதீங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரோபோ அண்ணன் வந்து சும்மா நார்மலா இப்ப எங்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அவரு செலிபிரிட்டி. நாங்க எல்லாம் கூட பெர்ஃபார்மர்ஸு. எனக்கு தெரிஞ்சு இந்த மீடியா பீப்பிள் கிட்ட எனக்கு தெரிஞ்சு அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை ஒண்ணே தான் இருக்கும். அவரு ஒரு ஃபேமிலி மாரி பழகுறவர்ப்பா அப்டின்னுவாங்க. யாரா இருந்தாலும். சரியா? நானா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு நான்லாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது. ஆனா என்கிட்டயே என்னன்னா, ஒரு அண்ணனா தான் நடந்துப்பாரு அவரு. அவ்வளோ அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்டோட இருக்கிறாரு. ஸோ அப்டின்னும்போது அங்க இருந்தவங்களுக்கு எங்களுக்கே அப்படி ஒரு ஃபேமிலியா ஃபீல் பண்றவரு, அவங்க ஃபேமிலிக்கு எப்படிப்பட்டவரா இருப்பாருன்னு நீங்க அத யோசிங்க. ஸோ பேசுறதுக்கு முன்னாடி சில யோசிச்சு விஷயம் யோசிச்சு என்னன்னா, பேசுங்க. ஒருத்தங்கள எவ்வளோ ஹர்ட் பண்ணும் அப்படின்றது. ஏன்னா, இப்ப அவன் சித்து அவன் அவரு சித்துவ தூக்கி வச்ச இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் நாங்க சித்து அவர்கிட்ட எடுத்துன்னு போறப்ப, அவர் கொஞ்சுற மாரி ஒரு வீடியோ இருந்தது. அதுல ஒரு கமெண்ட்ஸு என்னன்னா, இந்த குழந்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீமெச்சூர் பேபி. ப்ரீமெச்சூர் பேபி. பொறந்த கொஞ்ச நேரத்துல இறந்துருச்சு. அது இறந்துருச்சு. அந்த பேபி இப்ப இல்ல அப்டின்னாங்க. இதுக்கு அப்படின்னா வந்து நான் வந்து அஃபெண்ட்லாம் ஆக மாட்டேன் இந்த விஷயத்துக்கு. ஏன்னா, இந்த மாரி பேசுவாங்க. இந்த மாரி விஷயம் வரும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியும். இதுல. ஸோ அதெல்லாம் இல்ல. பட் ஆனா, ஒருத்தர் இப்ப போட்டிருக்கான் இத. இத வந்து நாங்க டெலீட் பண்ணிட்டோம் அத. இத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒருத்தன் போட்டிருந்தா அப்படியே அவ யாரு? என்ன? அதாவது என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ளேயே டிபேட் அவங்களும் ஒரு பேசிப்பாங்க. டிபேட் பண்றது. இதெல்லாம் போயின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. இத தெரிஞ்சுக்கங்க. என்னன்ற விஷயம் தெரிஞ்சுன்னு பேசுங்க. அது மட்டும் இல்ல. நெறைய விஷயம் போயின்னு இருக்குது. இப்ப வந்து பாசிட்டிவா இருக்கிற நெறைய விஷயம் நெகட்டிவா மாறின்னு இருக்குது. இன்னொன்னு கேபி பாலா இஷ்யூ ஒண்ணு போயின்னு இருக்குது ஒரு பக்கம். என்னன்னா, அவன் வந்து இல்ல ஹெல்ப் பண்ணல யாருக்கும். ஆ ஃபேக்கா இது பண்றாரு அப்படி ஃபேக்கா இப்படின்ட்டு பண்றாங்க. பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க. எதுக்குங்க இதெல்லாம்? தெரியல. அதாவது ஒருத்தங்க நல்லது பண்ணாலும் அது தப்புன்றாங்க. எதுவுமே செய்யலனாலும் அது தப்புன்றாங்க. அவங்க வேலைய பார்த்தாலும் அது தப்புன்றாங்க. என்னதான் செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒண்ணு போயின்னு இருக்குது. ஸோ ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் யாரையும் அப்படி ஹர்ட் பண்ணாதீங்க. அடுத்தவங்கள ஜட்ஜ் பண்றதுக்கு நம்ம ஆளு கிடையவே கிடையாது. அவங்கள லைக் ஃப்ரீயா இருக்க விடுங்க ப்ளீஸ். அவங்க ஃபேமிலி இப்போ வந்து ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அவங்கள தயவு செஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க ப்ளீஸ். ஓகே. தேங்க் யூ. அவ்வளவுதான்.